நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அமோகமாக இருக்கணும். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. அடுத்ததாக 2025 வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் 29 இரவு 9:44 மணிக்கு சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அது சமயம் 12 ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. சனி தசையில் பிறந்தவர்கள், சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி, இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சனி பாதிப்பு உடையவர்கள், சனி நீச்சம் பெற்றவர்கள், சனி பகை பெற்றவர்கள், இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும். இது என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ நம்ம 12 ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 90லேருந்து 95% வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது, நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருடைய சுய ஜாதகப்படி மாறும் பலன்கள் மாறும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து, சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு எதுவும் நீங்கள் கேட்கணும், உங்களோட சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு. ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நம்ம 12 ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது? கும்பராசி பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது? அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. இந்த கும்பராசிக்கு தான் இப்போ என்ன முடிகிறது, சனி பயிற்சியானது. இந்த ஜென்ம சனி விலகிறது, ஜென்ம சனி விலகி பாத சனியாக வருகிறது. பாத சனியாக வர்றதுனால எப்படி இருக்குன்னு, தன்னுடைய விதி தெரியாமல் வாழ்ந்து வரும் நீங்கள், என்ன சொன்ன, உங்களுடைய விதி தெரியாமல் வாழ்ந்து வரும் நீங்கள் வாக்கு, குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் என பாராமல் உழைத்து அலைச்சல் அதிகமாகி பயணங்கள் தந்து அதன் மூலம் வருமானம் பெறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. நிறைய கஷ்டப்பட்டாச்சு, ஜென்ம சனியினால் கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டங்களை கும்பராசிக்காரங்க தாண்டி வந்தாச்சு. இனிமேல் நல்ல காலம்தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு மகர ராசி கும்பராசி சனி பகவானுடைய வீடு. அதுலேயும் கும்பராசி பார்த்தீங்கன்னா விலகக்கூடியது. புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னொரு 8 நாள் உங்கள் கஷ்டம், அவ்வளோதான். இன்னொரு 8 நாள் உங்கள் கஷ்டம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கும், கவலைப்படாமல் இருக்கலாம் நீங்கள், சரிங்களா? ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. அதனால் ஏன்னா இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கணும். மனம் போன போக்கில் செலவு செய்யக்கூடாது, உங்கள் மனசு போகிற போக்கில் செய்யக்கூடாது எதையுமே. இதுவரை இருந்த கடன், விரயம், கெட்ட பேர், இடமாற்றம் என பல எதிரிகள் தொல்லை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு மாறும். சனி நாக்கில் என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம் என்று யோசித்து பேசுங்க இதுக்கப்புறம். ஏன்னா குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் 2ல் வர்றார், தனம் வாக்குஸ்தானம். அதனால் பேசுகிறதுல நாக்கில் சனி இருக்கிற மாதிரி பேசுகிறதுல சொல்கிறதுலலாம் கவனமாக பேசணும், கவனமாக இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யாத தவறுக்கு கெட்ட பேர் வரும், கவனமாக இருக்கணும். இப்போ என்ன சொன்னேன், நீ செய்யாத தவறுக்கு, செஞ்ச தவறுக்கு கெட்ட பேர் வந்தால் கூட தாங்கிக்கலாம், செய்யாத தவறுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க, அந்த விஷயம் நடக்கும், கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பணத்தை சேர்க்கறதுக்கு கற்றுக்கோங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்களே, மானத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. என்னதான் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனம் போக்கு இருந்தாலும் அதெல்லாம் மாற்றிக்கோங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட மனம் போன போக்கில் போகாமல் என்ன செய்கிறோங்கிறது பெரியவங்க கிட்ட கேட்டு யோசித்து நிதானித்து செய்யுங்க. தாமரை இலையில் உள்ள தண்ணீர் ஒட்டாதது போல் பணம் இருக்கும்.
பணம் தங்குறது போகிறது வரதெல்லாம் தாமரை இலையில் இருக்கக்கூடிய தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏவல் புள்ளி சூன்யம் செய்து விடுவார்களோ என்ற பயம், அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் மனசில். என்னடா இது நமக்கு எப்படி தான் வரப்போதோ, எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும், மன சங்கடங்கள் அதிகமாக இருக்கும், பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும், கடன், நோய் எதிர்ப்பு இவை இருந்து கொண்டே இருக்கும், போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மனம் போன போக்கில் போனால் உறவினர் பகையாவார், சிலருக்கு கணவர் உடன் கருத்து வேறுபாடு, பிரிதல் உண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. பிறர் பேச்சை கேட்டால் தீமை அதிகம் வரும். பணம் பொருள் இழந்து விடுவீர்கள், கவனம் தேவை. தந்தை மகன் பிரிவு உண்டு. தொழில் விருத்தி உண்டு, வியாபாரம் உண்டு, உத்தியோகம் உண்டு. நல்ல சிறப்பாக ஜாதகத்தில் இருப்பீங்க. பெண் நட்பு பகை தரும். பிறருக்கு ஜாமீன் ஏற்றால் அந்த கடனையும் சேர்த்து நீங்கள் தான் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நம்பிக்கை துரோகம், காதல் தோல்வி என அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. கருநீலம் சிகப்பு தவிர்க்க வேண்டும். அதே போல் விவாகரத்து தடைப்படும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் கூடி வரும், இரண்டாம் திருமணம்லாம் கூடி வரும். சில மாணவ மாணவிகளை எதிர்பார்த்த ஒரு தேர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. வாகன கவனம் தேவை, எல்லாம் நல்லா இருக்கும். சொந்த தொழில் நல்ல அபிவிருத்தியாக வரும். கும்பராசி பொறுத்தளவுக்கு 65% மேலே சிறப்பாக இருக்குது, 65%க்கு மேலே சிறப்பாக இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 16 தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா பைரவர், ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணணும். நீங்கள் ஒரு முறை செல்ல வேண்டிய ஆலயம் எட்டிய தளி அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் கோவில், அந்த கோயிலுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா குச்சனூரில் இருக்கக்கூடிய உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயத்திற்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல யோகமும் நல்ல விஷயமும் நடக்கும். கும்பராசி பொறுத்தளவுக்கு நன்னா இருக்குது. சரிங்களா? வாழ்க வளமுடன்.